தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 2 அமைச்சர்கள், 2 முன்னாள் அமைச்சர்கள் இதெல்லாம் நடக்குமா? அப்படின்னு 1 வருஷம் முன்னாடி நீங்க கேட்டிருந்தீங்கன்னாக்கா, சத்தியமா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 2 வருஷம் முன்னால, 1 வருஷம் முன்னால, ஏன் 3 மாதங்களுக்கு முன்னால, இவர்கள் எல்லாம் பவர் சென்டர்களாக சுற்றி வந்தவர்கள். சமுதாயத்தில பவர் சென்டர்களாக சுத்தி வந்தவர்கள். யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவா வேலு, நம்ம செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன். இவர்கள் எல்லோரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 பேர் தலைமறைவா இருக்காங்க. தலைமறைவுன்னு சொல்ல முடியாது. செந்தில் பாலாஜி தலைமறைவா இருக்காருன்னு சொல்லப்படுகிறது. எம்எல்ஏக்களை வந்து விலைக்கு வாங்க முயற்சித்தார் அப்படின்ற அந்த குற்றச்சாட்டுல இன்னைக்கு செந்தில் பாலாஜி தலைமறைவாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ஏவா வேலு. அவர் மேல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு, ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு, அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு அவர் பதில் சொல்லணும் அப்படின்னு அழைக்கப்பட்டு, அவர் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஆஜராகாமல், அதற்கு நேரம் கேட்டு திங்கட்கிழமைக்கு மேல நான் வரேன் அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு ஆக்சுவலி அவர் ஆஜராகியிருக்கணும். ஆனால் நான் வந்து திங்கட்கிழமையோ இல்ல திங்கட்கிழமைக்கு அப்புறம் ஒரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ சிங்கப்பூர்ல ஒரு மருத்துவமனையில அவர் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்ற தகவலும் வருது. 3வது நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன். அனிதா அண்ணாச்சி ஒரு கூட்டத்தில போய் ஒரு பொதுக்கூட்டத்தில பேசும்பொழுது, சமீபத்தில ஒரு பொதுக்கூட்டத்தில பேசும்பொழுது, முதலமைச்சரை மிக தரக்குறைவாக பேசினார். அந்த காணொளியை கூட நீங்க இப்ப பார்க்கலாம். நம்ம இப்படி ஜாலியா நடிகையோட வீட்டுல ஜாலியா இருந்தோம், நம்மளை கொண்டு மாட்டி விட்டாங்களே, உட்கார வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர் தவிக்கின்ற அவருடைய மனநில. நான் வியாபாரி, ஒரு வியாபாரி கடைக்குள்ள நுழையும் போதே அவன் கடன் வாங்க வர்றானா பணத்தோட வர்றானாங்கிறது எனக்கு தெரியும். அதுபோல சட்டமன்றத்தில் பார்க்கின்ற போது ஒரு முதலமைச்சர் முடிக்கிற முடிவச்சே, ஆனா பாவமே என்னை மாட்டி விட்டுட்டீங்களடா அப்படின்னு அவன் கெஞ்சுற நிலைய நான் உணர முடிஞ்சிச்சு. இப்படி தரக்குறைவாக பேசினார் அப்படின்றதுனால வந்து அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டு, அந்த வழக்கில் அவர் கைது செய்யப்படக்கூடாது என்று அவர் நீதிமன்றத்தை நாடியிருந்தார். உயர்நீதிமன்றம் அந்த காணொளியை, அவர் பேசியதை அந்த உயர்நீதிமன்ற பெஞ்ச் வந்து அவங்க பார்க்குறாங்க. அந்த இது பார்த்துட்டு, இவ்வளவு மோசமாக ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு எம்எல்ஏவாக இருந்தவர் இப்படி மோசமாக பேசலாமா? இது பேசியது தவறு அப்படின்றத பதிவு செய்ததோடு அல்லாமல், அவருக்கான அந்த முன்ஜாமீன் கோரிய அந்த மனுவை வந்து நிராகரிக்கிறாங்க. ஸோ அவர் இம்மீடியட்டாக உடனடியாக கைது செய்யப்படுகிறார். இதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல் பரபரப்பு. அப்போ இதில் ஒன்றா வருவோம். செந்தில் பாலாஜி எடுத்துப்போம். செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆட்சியில் எவ்வளவு பவர்ஃபுல்லாக, எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு அமைச்சராக அவர் வலம் வந்தார்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், அவர் அமைச்சராக இருந்து அவர் அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில், அதிமுக ஆட்சி காலத்தில் வேலை வாங்கி தருவதாக சொல்லி லஞ்சம் வாங்கிய அந்த வழக்கு, அது சம்பந்தப்பட்ட அந்த விசாரணையில் உச்சநீதிமன்றம் அவர் விசாரிக்கப்பட வேண்டும், அவர் மீதான வழக்கு தொடரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்ட நிலையில் அமலாக்கத்துறை நுழைந்து அதில் அவர் இந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு தரவில்லை என்கிற காரணத்தினால் அவர் கைது செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலே அவர் சிறையில் வைக்கப்பட்டார், புழல் சிறையில் வைக்கப்பட்டார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னாக்க, முதலமைச்சரே, அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர் வந்து செந்தில் பாலாஜிக்காக இறங்கி வந்து பேசியதோடு அல்லாமல், ஒட்டுமொத்த மந்திரி சபையே அவர் மருத்துவமனையில், ஏன்னா அப்போ ஒரு பெரிய ஒரு கலாட்டா நடந்தது கைது செய்யப்படும் பொழுது, அவருக்கு நெஞ்சு வலி வந்தது. அதுக்கப்புறம் அவர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அரசு மருத்துவமனையில் முதல்ல அனுமதிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் அவர் தனியார் மருத்துவமனையில் வந்து அவர் சிகிச்சை பெறலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் அவருக்கு சலுகையை வழங்கியது. இதெல்லாமே நம்ம பார்த்தோம். ஒட்டுமொத்த மந்திரி சபையே போய் நின்றுச்சு. அது மட்டுமல்லாமல் அவரை தொட்டுப்பார், சீண்டிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் வீடியோ எல்லாம் போட்டார். அதற்கப்புறம் செந்தில் பாலாஜி கைது முடிந்து அவர் சிறையிலிருந்து வெளியே வந்த பொழுது அவரை மிகப்பெரிய தியாகி அப்படின்னு வர்ணித்தார் அப்பொழுதைய முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அந்த செந்தில் பாலாஜி அதற்கப்புறம்
அவர் சிறையில் இருந்த பொழுதும் சரி, அது சிறையிலிருந்து வெளியே வந்த பின்னரும் சரி, மிகப்பெரிய அளவில் அவர் அதிகாரத்துடன் அவர் தோற்றமளித்தார். அது மட்டும் இல்லாமல் வலம் வந்தார். எந்த அளவுக்கு அப்படின்னா, நீங்கள் கோவை அந்த கொங்கு பகுதியிலேயே என்னென்ன எம்எல்ஏக்கள் யார் யார் வந்து போட்டியிடணும்னு நிர்ணயிக்கக்கூடிய அளவிற்கு அவர் அதிகார பலம் கொண்டிருந்தார். கரூரில் அவர் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் அங்கேருந்து கோவைக்கு மாறி கோவையில் அவர் போட்டியிட்டார் அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்தோம். அந்த செந்தில் பாலாஜி, சர்வ வல்லமை பொருந்திய செந்தில் பாலாஜி, இன்னைக்கு அவருடைய சகோதரரும் அவரும் சேர்ந்து எம்எல்ஏக்களை, அதாவது தாவேகாவுடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முயற்சித்தார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டில் அவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவர்கள் தேடப்பட்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதில் அரசியல் இருக்கா என்றால் அரசியல் இல்லை என்று நாம் கடந்து போக முடியாது. ஏன் அரசியல் இல்லை என்று கடந்து போக முடியாது என்றால், இந்த ஆட்சி அமைந்த பொழுது, அதாவது 108 எம்எல்ஏக்களுடன் இந்த ஆட்சி வந்து அமைகிறது. 118 இருந்தால்தான் நீ வந்து தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைக்க முடியும் அப்படின்ற நிலைமையில் அந்த 118 அடைய வேண்டும் என்பதற்காக திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள், கம்யூனிஸ்ட், விசிகா போன்ற கட்சிகள் முதலில் அவர்களுடைய ஆதரவை பெற்று, அதற்கப்புறம் ஐயுஎம்எல் போன்ற கட்சிகளுடைய ஆதரவை பெற்று அந்த 118 அப்படின்ற அந்த எண்ணிக்கையை அடைவதற்கு விஜயுடைய கட்சி தாவேகா முயற்சி செய்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம். சோஃபா மாடல் என்றெல்லாம் கூட அது வர்ணிக்கப்பட்டது. ஏனென்றால் முதலமைச்சர் எங்கெல்லாம் செல்கிறாரோ அதற்கு முன்னால் ஒரு சோஃபா சென்றது, அதுக்கப்புறம் முதலமைச்சர் சென்றார் என்றெல்லாம் பேசப்பட்டது. திமுக கூட்டணியில் ஸ்டாலின் வெற்றி பெற வேண்டும் என்று பிரச்சாரம் செய்து, அந்த பிரச்சாரத்தின் அடிப்படையில் அந்த கட்சியினருடைய உழைப்பின் அடிப்படையில் வெற்றி பெற்ற அந்த எம்எல்ஏக்கள் அவர்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தார்கள். அதை ஸ்டாலினும் பார்த்தீர்கள் என்றால், நாங்களே அனுப்பி வைக்கிறோம், நீங்கள் போய் வாருங்கள் அப்படின்னு அனுப்பி வைத்த அந்த வரலாறும் நமக்கு தெரியும். காங்கிரஸ் கட்சி திமுகவிடம் பேசாமலேயே, திமுகவிடம் எந்த அனுமதியும் பெறாமலேயே, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் திமுகவிடம் மரியாதை நிமித்தம் சொல்லிக்கொள்ளாமல் கூட அங்கிருந்து பீத்து கொண்டு வந்து அவர்கள் முதல் ஆட்களாக அவர்கள் விஜயுடைய கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தார்கள், ஆட்சிக்கும் ஆதரவு தெரிவித்தார்கள், ஆட்சியில் பங்கும் பெறுகிறார்கள். அப்படின்ற நிலையில் இன்று 118 தாண்டி அவர்கள் எம்எல்ஏக்களை பெற வேண்டும் என்பதற்காக அதிமுகவிலிருந்து 25 எம்எல்ஏக்களுடைய ஆதரவையும் அவர்கள் அந்த நம்பிக்கை தீர்மானத்தில் பெற்றார்கள். அதுவும் சர்ச்சைக்குள்ளானது. ஏனென்றால் அந்த 25 எம்எல்ஏக்களுடைய குழுவின் தலைமை பொறுப்பாக செயல்பட்டு கொண்டிருந்த திரு சி.வி. சண்முகம் அவர்களை சென்று அவருடைய அலுவலகத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்தித்ததோடு அல்லாமல் அவருக்கு உத்தரவாதமும் அளித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டது. இதெல்லாம் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கின்ற இந்த வேளையில் அமமுக போன்ற கட்சியுடைய ஒற்றை எம்எல்ஏ, எங்ககிட்ட இருக்கிறது ஒன்று கண்ணே கண்ணுன்னு ஒரு எம்எல்ஏ, அதையும் கடத்திட்டு போகிறீங்களேப்பா அப்படின்னு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து வெளியே வந்து பேட்டி கொடுத்து அது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் வெளியே வந்து அதெல்லாம் சர்ச்சையான ஒரு நிலையில், அந்த வழக்கு இப்போ நிலுவையில் இருக்கின்ற நிலையில் குதிரை பேரம் நடக்கிறது என்பது அப்பட்டமாக ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டு அது வீடியோ ஆதாரங்களுடன் ஆளுநர் பார்வையில் வைக்கப்பட்ட நிலையில் வைகோ ஒரு புதிய சர்ச்சையாக அவருடைய பொதுக்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் என்னுடைய கட்சியைச் சேர்ந்த 2 எம்எல்ஏக்கள், டெக்னிக்கலி அவங்க அவருடைய கட்சியோடு சேர்ந்த எம்எல்ஏக்கள் கிடையாது, அவர்கள் திமுகவுடைய சின்னத்தில் போட்டியிட்டு திமுகவில் சேர்ந்து திமுகவின் சின்னத்தில் போட்டியிட்டு திமுகவுடைய வேட்பாளர்கள் என்றுதான் அவர் வந்து தேர்தல் ஆணையத்தில் அறியப்பட்டு அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்கிற நிலையில் அவர்கள் இருவரும் பதவி விலக வேண்டும் என்றும், அந்த பதவி விலகிவிட்டு நான் மீண்டும் அவர்களை வெற்றி பெற வைக்கிறேன் என்று முதலமைச்சர் விஜயே சொன்னார் என்று பட்டவர்த்தனமாக வைகோ. அதற்கப்புறம் என்னமோ சப்பை கட்டுகிறார். முதலமைச்சர் அப்படி சொல்லவில்லை, முதலமைச்சர் அதை பற்றி பேசவே இல்லை, இப்படியெல்லாம் வந்து மாற்றி பேசுகிறார் வைகோ. ஆனால் பொதுக்குழுவில் இதை பேசினார் என்கிற காணொளிகள் வந்துவிட்டன. இது குறித்த வழக்கம் இப்பொழுது ஆளுநரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறையிடமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சிபிஐ விசாரணையை நோக்கி செல்லும் என்கிற நிலையில் 8 பேரோ என்னமோ கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் என்று அறியப்பட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் பார்த்திங்கன்னா ஐபிடிஎஸ் அப்படின்ற அந்த ஒரு அமைப்பை நடத்தி கொண்டிருந்த
திருநாவுக்கரசு என்பவரும் அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு எம்எல்ஏவுக்கு 35 கோடி ரூபாய் வரை விலை பேசப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் வந்து செய்திகள் வெளிவருகின்றன. காவல்துறை தரப்பிலிருந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்படுகிறது. இது இப்படி இருக்க இந்த வழக்கில் தான் இப்போ செந்தில் பாலாஜி தேடப்படும் நபராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவரும் அவருடைய சகோதரர் அசோக் இருவரும் தேடப்படும் நபர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதில் அசோக் தரப்பிலிருந்து இப்போ உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீனுக்கு வழக்கு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அந்த ஜூலை 6 அது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி விசாரணைக்கு வந்தது, அதுக்கப்புறம் ஜூலை 6க்கு தள்ளி போடப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போது இதில் நம்ம எந்த ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்காமல் பார்க்க வேண்டும் என்றால், உண்மையில் விஜய்க்கு மேண்டேட் கிடையாது. விஜய்க்கு தனிப்பெரும்பான்மைக்கான எம்எல்ஏக்கள் கிடையாது. இன்றைக்கு விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கின்ற எம்எல்ஏக்கள் என்பவர்கள் விஜயை எதிர்த்து போட்டி போட்டவர்கள். அவர்கள் ஸ்டாலினுக்கோ அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ ஆதரவாக நின்றவர்கள். அதன் அடிப்படையில், அந்த ஆதரவின் அடிப்படையில், அந்த தொண்டர்களுடைய உழைப்பின் அடிப்படையில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்படின்ற சூழலில் நீங்கள் குதிரை பேரத்தை ஆரம்பித்து வைத்திருக்கிறீர்கள் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஆளும் கட்சி தரப்பு தான் குதிரை பேரத்தை ஆரம்பித்து வைத்திருக்கிறது இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும். அதற்கு எதிர்த்தரப்பிலிருந்து நாங்களும் குதிரை பேரத்தில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் கோதாவில் இறங்கியிருக்காங்கன்றதை பார்க்குறோம். உள்ளபடியே இது நல்ல விஷயம், ஆரோக்கியமான விஷயம் கிடையாது என்றாலும் கூட, இப்படி சர்வ வல்லமை பொருந்திய செந்தில் பாலாஜி, சர்வ வல்லமை பொருந்தி இருந்த ஏவா வேலு, சர்வ வல்லமை பொருந்தி இருந்த நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் இன்றைக்கு இப்படி தடுக்கி விழுந்தால் கைது செய்யப்படக்கூடிய நிலை இருக்கு இல்லையா? இதிலிருந்து ஆளும் கட்சி, இன்னைக்கு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகா புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, அதிகாரம் என்பது நிரந்தரம் கிடையாது. நேற்று வரைக்கும் இவங்கெல்லாம் அதிகாரத்தில் இருந்தவங்க. 2 மாதங்களுக்கு முன்னெல்லாம் நம்ம நினச்சி பார்த்துருக்க முடியுமா? சாதாரணமாக இப்படி ஒரு வார்த்தை பேசி தலை தூக்கி இருப்பாங்க. எத்தனை பேர் கரூரில் கைது செய்யப்பட்டாங்க? செந்தில் பாலாஜிக்கு எதிராக கருத்து தெரிவித்தார்கள் என்று எத்தனை பேர் கைது செய்யப்பட்டார்கள்? இதே ஆட்சியாளர்களுக்கு எதிராக பேசினோம் என்று நான் உட்பட எத்தனை பேர் கைது செய்யப்பட்டோம்? ஆனால் இன்றைக்கு நிலைமையே மாறி இருக்கு. அதே போலீஸ் உங்களுக்கு பாதுகாப்பும் கொடுத்து, உங்களுக்கு உச்சபட்ச மரியாதையும் கொடுத்த அதே போலீஸ் கழுத்து மேலே கையை வச்சு அப்படி கூட்டு போவான், அதிகாரம் இல்லை என்றால். அப்போ இதிலிருந்து ஆளுங்கட்சி புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, அதிகாரம் நிரந்தரம் கிடையாது. அனிதா ராதாகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் என்னால் ஒன்று புரிந்து கொள்ள முடிகிறது, அவர் போய் முன்ஜாமீன் போட்டிருக்க கூடாது. ஏன்னா அவருக்கு உடன் போய் முன்ஜாமீன் போட்டதுனால என்னாச்சு? முன்ஜாமீன் உயர்நீதிமன்றத்தில் நிராகரிக்கப்பட்டு விட்டது. இப்போ நிராகரிக்கப்பட்டு விட்டால், முன்ஜாமீன் நிராகரிக்கும் பொழுது அந்த நீதிமன்றம் சில கருத்துக்களையும் தெரிவிக்கிறது. இவர் இப்படி பேசியது ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை அப்படின்னு கருத்து தெரிவிக்கும் பொழுது கைது செய்யுங்க அப்படின்னு நீதிமன்றமே சொல்வது போலத்தான் அது எடுத்துக்கொள்ளப்படும். முன்ஜாமீன் போடாமல் இருந்தால் அது வழக்கு போட்டு அப்படியே அது இருந்திருக்கும். ஏன்னா பொதுவாக இது போன்ற முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை இந்த மாதிரி அவதூறாக பேசிட்டார் அப்படின்னு கைது செய்கிறது கிடையாது. இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அந்த மாதிரி நிலைமையில் இருக்கவங்களை வேணால் கைது செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு முன்னாள் அமைச்சராக, மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய ஒருவர் பேசினார் என்றால் பேசினார் என்று செய்தியாக்கப்படுமே தவிர கைது என்கிற அளவுக்கு போக மாட்டாங்க. அதை இப்பொழுது செய்திருக்கிறார்கள் என்பது ஒரு முன்மாதிரியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இப்போ அதுவே எதிர்த்தரப்புக்கும் பொருந்தும்னா பொருந்தும். ஆனால் இந்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இது போல பேசுவது அப்படின்றது ரசிக்கும்படியாக இருக்கிறதா என்றால் இங்கே தான் கேள்வி வருது. இப்போ என்ன போல ஒரு ரேண்டம் பர்சன், ஒரு சாமானியன், அவனே இவனே என்று பேசினால் அது யாரும் பெருசாக எடுத்துக்க போகிறதில்லை. அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறதில்லை. ஆனால் ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்தவர், ஒரு எம்எல்ஏவாக இருந்தவர், ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவர், சமுதாயத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர், இவர் இது போல பேசுகிறார் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு தான் இப்போ நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. அப்போ அது டிஃபமேஷன் ஆகிறது. உள்ளபடியே என்ன கேட்டிங்கன்னாக்கா, நான் சொன்னால் நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். முக்தார் விவகாரத்திலும் நான் இதான் சொன்னேன். சூர்யா சிவா, திருச்சி சிவா மகன் சூர்யா சிவா விவகாரத்திலும் தான் சொன்னேன். இப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன்.
டிஃபமேஷன், அதாவது ஒரு அவதூறாக ஒருவர் பேசிவிட்டார் என்பதற்கு வழக்கு பதிவு பண்ணுங்க. நீதிமன்றத்தில் கூப்பிட்டு தண்டனை வாங்கி கொடுங்க. ஆனால் அவதூறு பேசிவிட்டார் என்பதற்காகவே கைது என்பது ஏற்புடையது கிடையாது. ஊழல் செஞ்சிட்டாருன்னு நீங்கள் கைது பண்ணுறீங்களா? நியாயம். அப்படி கைது செய்யப்பட வேண்டியவர்கள் இருக்கிறார்களா என்றால் இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு நம்ம பேட்டை ரவுடி சேகர் பாபு, இது போன்ற நபர்கள் கைது செய்யப்பட வேண்டியவர்கள். ஏன்னா பட்டவர்த்தனமாக ஊழல் செய்திருக்கிறார்கள், வெளிப்படையாக ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று தெரியும். மக்கள் பணத்தை சூறையாடி இருக்கிறார்கள் என்பதனால் நீங்கள் கைது செய்வது என்பது சரி. முதலமைச்சரை பார்த்து தரக்குறைவாக பேசினார் அப்படின்றது வந்து ஏற்புடையது இல்லை அப்படின்ற அதே நிலைமையில் அதற்காக கைது அப்படின்றது தவறான முன்மாதிரியை ஏற்படுத்துகிறீர்கள். ஆனால் இது போன்ற ஒரு தவறான முன்மாதிரியை திமுகவும் ஏற்படுத்தி இருக்கிறது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள், அவர் முன்னாள் சபாநாயகரும் கூட, திமுகவில் 2021 பார்த்தீங்கன்னா 2021 தேர்தல் சமயத்தில் நினைக்கிறேன், கள்ள ஓட்டு போடுவதற்கு வந்த நபரை வந்து பிடிச்சு கொண்டு வந்து காவல்துறையிடம் ஒப்படைக்கிறார், தேர்தல் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கிறார். அப்போ அவங்க அந்த கள்ள ஓட்டு போட வந்தாங்க அப்படின்றதுனால அவனை பிடிக்கும் பொழுது என்ன ஆகுது, கை கலப்பு ஏற்படுது. அந்த கை கலப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஆளுடைய அந்த திமுக நபர் அவருடைய உடைகள் எல்லாம் வந்து கிழிஞ்சிடுது. என்னுடைய கட்சிக்காரனை நீ வந்து உடைகளெல்லாம் கிழிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னாள் சபாநாயகர் என்றும் பாராமல் ஜெயக்குமார் அவர்களுடைய வீட்டுக்குள்ளே அத்துமீறி நுழைந்து, காவல்துறையினர் நுழைந்து அவர் கைது செய்யப்பட்டார். அதுவும் இரவில் கைது செய்யப்பட்டதோடு இல்லாமல் ஒரு முன்னாள் சபாநாயகர், முன்னாள் அமைச்சர், ஒரு முன்னாள் எம்எல்ஏ அவரை கொண்டு போய் சாதாரண ஒரு செல்லில் கொண்டு போய் வச்சாங்க. கிட்டத்தட்ட 15 நாட்கள் அவர் சிறையில் இருந்தார்னு நினைக்கிறேன். அது ஒரு தவறான முன்மாதிரியை ஏற்படுத்தினார்கள். அப்போ ஒரு சாதாரண ஒரு வழக்குக்கு நீங்கள் இது மாதிரி முக்கியமான பதவியில் இருக்கக்கூடியவர்களை கைது செய்வீர்கள் என்றால் நீங்கள் ஒரு முன்மாதிரியை ஏற்படுத்திடுறீங்களா? திமுக ஒரு முன்மாதிரி ஏற்படுத்திச்சா? இப்போ தாவேக்கா வந்து ஒரு முன்மாதிரியை ஏற்படுத்துதா? அடுத்து இவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கால் இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இவர்கள் என்ன செய்வார்கள்? அதோட அடுத்த படிக்கு போவாங்க. விஜயையே கைது செய்கிறவங்க கூட இறங்குவாங்க. அப்போ இது என்ன ஆகுது? தவறான முன்மாதிரிகள் அடுக்கி கொண்டே போகுது. இது சரியானா சரி கிடையாது. முதல்ல முதலமைச்சர் விஜய் அவர்களை நீங்கள் வந்து தரக்குறைவாக இவனை வச்சிட்ருக்கியா, அவனை வச்சிட்ருக்கியா என்று பேசியது, ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டரை பேசியது தவறு. இந்த கலாச்சாரத்தை திமுக எப்பொழுது ஆரம்பித்து வைத்தது என்றால், திமுகவுடைய முன்னணி பேச்சாளர்கள், திமுகவுடைய அமைச்சர்கள் என்று இருந்தவர்கள், தாவேகா அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்தே இந்த கலாச்சாரத்தை உள்ளே கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்கள் பேனலில் போய் உட்கார்ந்துக்கிட்டு அவன் இவன் என்று விஜயை விமர்சித்தவர்கள் தான். ஏன்னா அவர்களால் பொறுக்க முடியல. நான் 75 ஆண்டு காலம் கட்சி வச்சுட்டு இருக்கேன், நீ என்ன 2 வருஷம் கட்சியை வச்சுக்கிட்டு நீ வந்து என்ன பேசுறது? நீ யாரு? உனக்கு எப்படி இவ்வளோ திடீர்னு என்று செல்வாக்கு? அப்போ நாங்கள்லாம் வச்சிருந்த மீடியாக்களை வைத்து தான் நீ உருவான. எங்களுடைய சன் டிவி, எங்களுடைய மீடியாக்களை வைத்து, எங்களுடைய ரெட் ஜெயிண்டை வைத்து, எங்களுடைய தயாரிப்பு நிறுவனங்களை வைத்து உருவானவன் தானே நீ வந்து எங்களை பார்த்து பேசலாமா என்பது தான் இவர்களுடைய எண்ண ஓட்டம். சரியா? அவர்களால் அதிமுக வருவதை ஜீர்ணித்துக் கொள்ள முடிகிறது, ஆனால் அவர்களால் இதை ஜீர்ணித்துக் கொள்ள முடியவில்லை. அதனுடைய வெளிப்பாடு தான் அவர்களுடைய வார்த்தைகள். பார்த்தீங்கன்னாக்கா கண்ணியமற்ற வார்த்தைகள் வெளிப்படுத்தப்பட்டன. திரும்பவும் சொல்கிறேன், என்னை போன்றவர்கள் பேசுவது என்பது வேற. நாங்கள் சாமானியர்கள், ரோட்டில் புழங்கக்கூடியவர்கள். நீங்கள் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு முக்கியமான பதவியில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கீங்க, நீங்கள் ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு முன்னாள் எம்எல்ஏவாக இருக்கீங்க. இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கும்பொழுது நீங்கள் அதை செய்வது என்பது ஏற்புடையது கிடையாது அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சி நமக்கு உணர்த்துகிறது. எது எப்படியோ இந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது, முதலமைச்சரே இறங்கி வந்து எம்எல்ஏக்களுக்கு பேரம் பேசுவது, அது இப்போது விசாரணைக்கு போயிருக்கு அப்படின்ற நிலையில் இந்த குதிரை பேரம் என்பது மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக போகிறது. அப்போ அந்த அரசாங்கம் ஒரு தொங்கு சட்டசபையில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக பார்க்கப்படுகின்ற இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக இது போன்ற சர்ச்சைகளை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பதனை வரும் காலத்தில் பார்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.